ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி நான் லேப்டாப்பில் வந்து எடிட் பண்ணுறேன் ஃபோட்டோஷாப்பில், பட் அதோட ரிசல்ட் வந்து எனக்கு ஃபோனில் பார்க்குறப்ப இருக்க மாட்டேது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுற இமேஜும் நம்ம ஃபோனில் பார்க்குற இமேஜும் ஒரே குவாலிட்டியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் வந்து பிரைட்னஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறையா லேப்டாப்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து நார்மலாக பார்க்குற டிஸ்பிளேல கலர் கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபோனில் பார்க்குறதும் உங்கள் சிஸ்டத்தில் பார்க்குறதும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே கலர் கேலிப்ரேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்பிளே கலர் கரெக்டாக டிஸ்பிளேவாக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம விண்டோஸ் 10ல் மேனுவலாக வந்து கலர் கேலிப்ரேட் லைட்டாக பண்ணிக்கலாம். அதனால் வந்து உங்கள் குவாலிட்டி வந்து லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் பார்க்குற ஃபோன்லேயும் சிஸ்டத்துலேயும் பார்க்குறது ஓரளவுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நார்மலாக விண்டோஸ்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும். அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே அடாப்டர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் கலர் மேனேஜ்மெண்ட் போயிட்டு கலர் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு டிஸ்பிளே அண்ட் மானிட்டர் சம்மந்தமான எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் கேலிப்ரேட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் விண்டோ. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்பிளேயோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், பிரைட்னஸ் லெவலாக இருக்கட்டும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிஸ்பிளே வந்து கலர் கரெக்ட் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி, நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து நான் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நீங்கள் ரீட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் கரெக்ட் பண்ணி கலர் செட்டிங்ஸ் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. பண்ணிவிட்டு கடைசியில் ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா நீங்கள் கிளியராக பார்க்குற வியூஸ் பற்றி உங்களுக்கு அதில் காமிக்கும். நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குது பார்க்குறதுக்கு, இல்லை இது கிளியராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக வரும். அதே நீங்கள் உங்கள் கண்ணுக்கு எது செட் ஆகுதோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் தான் கொடுக்கணும். உங்கள் டிஸ்பிளே நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் டிஸ்பிளே வந்து கலர் கரெக்டட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ எனக்கு அப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அடிஷ்னல் டிஸ்பிளே வாங்கி வச்சுக்கோங்க. கலர் கரெக்டாக டிஸ்பிளே வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற இமேஜஸ் வந்து உங்களுக்கு அப்படியே அதே அவுட்புட் வந்து உங்களுக்கு ஃபோன்லேயும் கிடைக்கும் ப்ரோ. தேங்க்யூ. நிறைய பேர் சஜஷன் இதே மாதிரி கேளுங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.